ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஆசை பிரபு. எப்படா இந்த திமுக ஆட்சி போகும், ஒரு சிறப்பான ஆட்சி, நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் குமுறிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னைக்கு மேலும் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. என்ன அப்படி பெரிய பின்னடைவு திமுக ஆட்சியில்? தினந்தோறும் தான் பார்க்குறோம், கொலை ஊழல், பாலியல் பலாத்காரம், அங்கே சென்றுனாங்க இங்கே சென்றுனாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். இதில் நேற்று என்ன அப்படி அதிசயமாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளபடியே வெட்கப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய விஷயம். நம்ம சர்வாதிகாரி ஸ்டாலின் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எல்லாரும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்னன்னா, நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்குது. எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு அநியாயம், அக்கிரமம் நடக்கலைங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் நடக்கலை. ஒரு நாளில் 12 பாலியல் வழக்கு. திமுக ஆட்சி எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு யாராலையுமே கணிக்க முடியல. இந்த லட்சத்துக்கு 200 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்போன்னு எல்லாரும் ஆர்டர் சொல்கிறாங்க திமுக ஆட்சிக்கு. 200 தொகுதிகளுக்கு ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு யார் இருக்கிறா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 12 வழக்கு 15 வழக்கு பாலியல் வழக்கே வந்துச்சுன்னா எந்த பொண்ணை பெற்ற அப்பா உங்களுக்கு ஓட்டு போடுவான்? குற்றவாளிகள் மட்டுமே ஓட்டு போடக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி குற்றவாளிகளே உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் நிச்சயமாக 10 தொகுதிகளில் கூட நீங்கள் பெரும்பான்மை வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. 2026 எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் இப்போ தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாரும் உரிய தண்டனையோ அனுபவிப்பீங்க நிச்சயமாக. அவ்வளோதாங்க என்னால் சொல்ல முடியும். நன்றி. வருத்தத்தோடு நான் என்னுடைய பதிவிடுறேன்.